எல்லாரும் வந்து பிசினஸ் வேணும், பிசினஸ் செய்யணும்னு வந்திருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து யூசர் யாரும் இங்க வந்து உட்காந்து மேபி ப்ராடக்ட் யூசர் 2 3 பேர் வந்திருக்கலாம். ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். பட் மீட்டிங்ஸ் ரெகுலரா வரவங்க, இந்த மாதிரி கிளாஸஸ் ரெகுலரா வரவங்க பார்த்துட்டீங்கன்னா வியாபாரம் செய்யணும்னு ஒரு எண்ணத்துல தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ப்ராடக்டை வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நீங்க சக்சஸ் அடையறதுக்காக, இந்த வியாபாரத்துல சக்சஸ் அடையறதுக்காக நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம், 5 தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த வியாபாரத்துல நீங்க சக்சஸ் அடையணும்னா இந்த 5 விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? இன்னும் நிறைய பேர் வீடியோ திறக்கல. உங்களுடைய வீடியோவை திறங்க. நிறைய 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 பேர் திறக்கல. நான் கேள்வி கேட்க போறேன். ஒரு நாளையும் பேர் சொல்லி நான் கேள்வி கேட்க போறேன். ஸோ அதனால நீங்க வீடியோ திறந்துட்டீங்கன்னா உங்களை கேட்க மாட்டேன். வீடியோ திறக்காம இருக்கீங்களோ உங்களை தான் நான் கேட்பேன். ஸோ அதனால நீங்க வீடியோ திறந்துடுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நான் அந்த 5 தாரக மந்திரம், 5 மேஜிக்லாம் 5 மேஜிக்ஸா அதை பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ என்ன அந்த 5 மேஜிக்ஸ், 5 எலமெண்ட்ஸ் டு சக்சஸ் இன் எம்வே பிசினஸ். ஓகேவா? என்னோட ஸ்லைட் தெரியுதா? ஓகே, 5 elements to success in MV business அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட், முதல் விஷயம் அப்படின்னா என்ன? எந்த விஷயம் முதல் விஷயம் நீங்க செய்யணும்? கட்டாயம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களால சாதனை அடைய முடியும். அந்த வியாபாரத்துல உங்களால ஒரு அச்சீவ்மெண்ட் பார்க்க முடியும், ஒரு பணம் சம்பாதிக்க முடியும், ஒரு பின் லெவல் மாற முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? ரொம்ப சிம்பிள். வெரி 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 சிம்பிள். எல்லாரும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. என்ன அந்த முதல் விஷயம்? செல்ஃப் யூஸ். எல்லாரும் போடுங்க, எழுதுங்க. செல்ஃப் யூஸ், செல்ஃப் யூஸ்னு எழுதுங்க. ஓகே, செல்ஃப் யூஸ்னு எழுதுங்க. ஓகேவா? சோ என்ன விஷயம்? செல்ஃப் யூஸ்ன்றது தான் விஷயம். செல்ஃப் யூஸ்னா என்னது? செல்ஃப் யூஸ்னா என்னது? தமிழ்ல எப்படி மொழி மாத்தலாம் அப்படின்னா, சொந்தத்துக்கு பயன்படுத்திக்கணுமா? சுய 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 சொந்தத்துக்கு நீங்க பயன்படுத்தணும் அந்த பொருளை. ஓகேவா? சோ எந்த பொருளை சொந்தத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கணும்? வெளியில மார்க்கெட்ல விக்கிற பொருளா? அதாவது நீங்க போயிட்டு கடையில வாங்குற பொருளா? எங்க 99 ஸ்பீட் மார்ட், அக்கவுண்ட் சேஃப், ஜாஸ்கோ, ஈயோன் ஜாஸ்கோ, டிஎஃப் மால், இந்த மாதிரி நிறைய இருக்கு. கேரள நிறைய இடத்துல நிறைய மால்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு நீங்க திங்ஸ் வாங்குவீங்க, குட்ஸ் வாங்குவீங்க, உங்களுக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்குவீங்க. ஆமாவா இல்லையா? சோ அது எல்லாத்தையுமே வந்து செல்ஃப் யூஸ் எங்க பண்ணணும்? எங்க நீங்க ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க அன்றாட பயன்படுத்துற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, நம்ம எம்வேல இருக்கு. சோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்க எம்வேல மாத்தணும். நீங்க எம்வேல உள்ள ப்ராடக்ட நீங்க பயன்படுத்தணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நான் சொன்னேன். யார் யார்கிட்ட எல்லாம் வெக்யூம் இல்லையோ இந்த மாசம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த மாசம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, முடிவெடுக்கணும். நம்ம வாங்கணும், நம்ம பயன்படுத்தணும்னு. எனக்கும் தெரியும், எல்லார்கிட்டயும் அந்த போதுமான அளவு பணம் பற்றாக்குறையா இருக்கும். போதுமான அளவு பணம் இல்லாம இருக்கும். 600 வெள்ளி எப்படிடா கட்டுறது அப்படிலாம் யோசிப்பீங்க. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரியலி மேக் இட் ஹேப்பன். ஆமாவா இல்லையா? நீங்க பாருங்க, சில நேரத்துல நம்ம கிட்ட பணமே இருக்காது, காசு கையில இருக்காது. ஆனா ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சிட்டோம், எப்படியாவது எப்படியாவது ஏதாவது பண்ணி அந்த மாதிரி வாங்குவோம். நம்ம ஏதாவது யோசிச்சு அந்த மாதிரி ஏதாவது நீங்க வாங்கியிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அந்த மாதிரி ஏதாவது எம்ஏ ப்ராடக்ட்னு இல்ல, நீங்க மேபி ஒரு தோடு ஆசையா இருக்கும், தோடு 1000 வெள்ளி 2000 வெள்ளி போட்டிருப்பா. என்ன வாங்குனீங்க? நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. 1000 வெள்ளி 2000 வெள்ளி போட்டிருப்பாங்க. ஆனா காசு கொஞ்சமா இருந்திருக்கும். ஆனா எப்படியாவது நீங்க அரேஞ்ச் பண்ணி நீங்க வாங்கிட்டீங்க. என்னது? சம்டைம் டிவி கட்டு போயிடும். திடீர்னு வீட்டுல டிவி கட்டு போயிடும். அப்ப டிவி பார்க்கணுமே, டிவி இருக்கணுமா இல்லையா வீட்டுல? சோ அப்படி இருக்கும்போது 3000 வெள்ளி 4000 வெள்ளி டிவி எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி எப்படியாவது ஒரு 2 3 மாசத்துல எப்படியாவது வாங்கிடுவீங்க. ஒரு மாசத்துலயே சில பேர் வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி நீங்க என்ன வாங்கியிருக்கீங்க? உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ரவிச்சந்திரன், ஐ பாட் நியூ லேப்டாப். உண்மை தருமா? எனக்கே இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நானும் வேலை விட்டு நிக்கும் போது, அதாவது 2021ல நான் வேலையை விட்டு நிக்க போறேன். அது வரைக்கும் எங்கிட்ட லேப்டாப்னு ஒண்ணு இல்ல. ஈவன் நான் வந்து அக்கவுண்டிங் ஃபர்ம்ல அக்கவுண்டன்டா வேலை செய்ய வரைக்கும் ஆபீஸ் லேப்டாப் தான். ஆபீஸ்ல தான் நம்ம இருப்போம். ஆபீஸ் டெஸ்க்டாப், அந்த கம்ப்யூட்டர் தான் நம்ம பாய்ப்போம். படிக்கும் போதும் சரி, அப்ப வரைக்கும் எனக்கு லேப்டாப் இல்ல. ஆனா வேலை விட்டு நின்னதுக்கு அப்புறம் எம்ஏ பிசினஸ் போக்கஸ் பண்ணணும்னு வந்தபோது மத்தவங்களுக்கு எதுவும் இல்லையா? மத்தவங்க எதுவும் வாங்கினது இல்லையா இது வரைக்கும்? உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நீங்க என்ன வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரின்னு சொல்லி. நான் வேலை விட்டு நிக்கும் போது நான் எப்படியாவது எனக்கு லேப்டாப் வேணும், பிகாஸ் ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், என்னது ஆர்டர்ஸ் போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக லேப்டாப் வாங்கணும்னு யோசிச்சேன். பட் வேலை செய்யற இடத்துல சம்பளமே குறைவு. லேப்டாப் போய் பார்க்கும் போது 2500 வெள்ளி. என்ன பண்றது? அப்போ வந்து நான் 15% தான். நான் வேலை விட்டு நிக்கும் போது நான் 15% தான். நான் வேலை விட்டு நின்ன மாசத்துல தான் நான் 18% 5000 வெள்ளி போனஸ் எடுத்தேன். என்ன பண்ணேன்? வேலை விட்டு நிக்கிறதுக்கு முன்னுக்கே பிப்ரவரி வேலை விட்டு நிக்க போறேன்னு நான் தெரிஞ்சிருச்சு. நான் டிசம்பரே லேப்டாப் வாங்கினேன். எப்படியாவது காசு எப்படியாவது புரட்டி அந்த காசை சேர்த்து வச்சு 2 மாசம் சேர்த்து வச்சு போய் லேப்டாப் வாங்கியாச்சு. எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணி இருந்த என்னது கொஞ்சம் காசு போனஸ் இருந்துச்சு, அந்த போனஸ் என் சம்பள காசு எல்லாத்தையும் போட்டு எப்படியாவது லேப்டாப் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சு இந்த லேப்டாப் வச்சு நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன். மீட்டிங்ஸ் நிறைய ரன் பண்ண முடிஞ்சது.
மீட்டிங் நிறைய ரன் பண்ண முடிஞ்சது, டெமோ கத்து கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா ஜூம்ல தானே நம்ம பேச போறோம். நிறைய ஆர்டர்ஸ் போட முடிஞ்சது. இந்த லேப்டாப் வச்சு நான் நிறைய காசு ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ எப்பயுமே நான் வந்து அதை தான் யோசிப்பேன். ஒரு ப்ராடக்ட் வாங்குறோமா, ஒரு திங்ஸ் வாங்குறோமா, அதை வச்சு நம்ம எப்படியாவது ஏர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஐபேட் வாங்கினேன். ஐபேட் கூட எம்ஏ போனஸ் எடுத்து தான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ஐபேட் வாங்கும்போது ஐபேட் வச்சு நான் வாங்கும்போது கூட விலை தானே 4000 3000 பிளஸ் போல. சோ அப்ப வாங்கும்போது கூட நம்ம வாங்கிட்டோன்னே விலை கூடியா இருக்குன்னு நினைப்போம். ஆனா அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட வச்சு, அந்த திங்ஸை வச்சு நம்ம எப்படி காசு சம்பாதிக்கணும்ன்றத யோசிக்கணும். ஆமாவா இல்லையா? அப்படி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அது வேஸ்டே இல்ல, உங்களுக்கு அது செலவே இல்ல, உங்களுக்கு அது வருமானத்தை கொடுக்க போகுது. அதே மாதிரி தான் நம்மளோட இருங்க கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிக்குவோம். ரவிச்சந்திரன் அவர் மட்டும் தான் லேப்டாப் வாங்கினேன்னு போட்டிருக்காரு. மத்தவங்க எல்லாம் என்ன வாங்குனீங்க? கஷ்டப்பட்டு ஏதோ புரட்டி என்ன வாங்குனீங்க? சரஸ் ஆண்டி வந்து டேப் வாங்கினாங்களா? அந்த மாதிரி நீங்க மத்தவங்க எதுவும் வாங்கலையா? ஒரு சங்கிலி வாங்கியிருப்பீங்க, ஒரு வாட்ச் வாங்கியிருப்பீங்க, ஒரு ஷூ வாங்கியிருப்பீங்க, பிடிச்ச ஷூ எப்படியாவது வாங்கியிருப்பீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மாலதி ஹெட்போன், எஸ் ஹெட்போன் ஆல்சோ கரெக்ட். ஹெட்போன் கெட்டு போச்சு. இப்ப வேலை செய்யும் போது ஹெட்போன் கீழே விழுந்து கெட்டு போச்சு. ஆனா அந்த மாசம் நம்மளுக்கு ஹெட்போன் வேணுமே. ஆனா கையில காசு இல்ல. ஆனா எப்படி வாங்குறோம்? உங்களுக்கு புரியுதா? அந்த அந்த நிமிஷத்தை யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நேரம் அந்த நிமிஷத்தை யோசிங்க. எப்படி வாங்கணும்? ஐயோ இந்த காசு போட்டு அந்த காசு போட்டு இது பாருங்க. ரஹேஷ் வந்து டபுள் எக்ஸ் வாங்கியிருக்காரு. 200 டபுள் எக்ஸ். 200 கூட பெரிய காசு. அது வாங்குறதுக்கு கூட நம்ம எப்படியாவது புரட்டி வாங்குவோம். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி கண்ணம்மாக்கா பாருங்க வாஷிங் மெஷின் வாங்கியிருக்காங்க. சோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வேணும்ன்ற போது நம்ம வாங்குறோமா இல்லையா? வேணும்னா நம்ம எப்படியாவது புரட்டி காசை அரேஞ்ச் பண்ணி வாங்குறோம். அதே மாதிரி தான் எம்ஏ ப்ராடக்டும் நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாசம் வெக்யூம் இல்ல, பட் வெக்யூம் நீங்க வெக்யூம் வாங்கி வெக்யூம் பயன்படுத்துற வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு சோஷியல் மீடியால இருந்து ஆர்டர்ஸ் வரலாமா இல்லையா? நான் கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே? சரியா இல்லையா? அதுல இருந்து நீங்க போடும்போது இங்க பாருங்க, போன மாசம் அப்படிதான் ஒரு பிரஷர் குக்கர்ல டெமோ காட்டினா வீட்ல வந்து ஒரு கோழிக்கறி செஞ்சாங்க. அதை தூக்கி டெமோ அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தான் 10 நிமிஷத்துல செஞ்சுட்டாங்க. கோழிக்கறியை செஞ்சு நான் என்ன நம்ம ஒண்ணும் பண்ணல, வீட்ல செஞ்சாங்க, நான் வீடியோ எடுத்தேன். பிரஷர் குக்கர் இருந்தனால தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது, கோழிக்கறி வைக்க முடிஞ்சது பிரஷர் குக்கர்ல. எடுத்தேன், வீடியோவை போஸ்ட் பண்ண டிக்டாக்ல ரெண்டு பிரஷர் குக்கர் ஆர்டர் கிடைச்சது. ஒரு பிரஷர் குக்கர்ல 170 எனக்கு போனஸ் தருமா கால்குலேட் பண்ணி பார்த்தா. சோ ஜஸ்ட் ஃபியூ 1 ஹவர் கூட ஆகல. அந்த வீடியோ சும்மா டிக்டாக்ல போட்டதுதான். சோ என்னன்னா நம்ம வந்து வாங்கும் போது விலை கூடியா இருக்குன்னு நினைக்கிறோம். பட் வாங்கினதுக்கு அப்புறம் அதை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா விலை கூடியே இல்ல. அதுல இருந்து என்ன ரிட்டர்ன் வரப்போகுது அப்படிதான் நீங்க யோசிக்கணும். இப்போ நீங்க கிட்ட இல்லையா, கோ அண்ட் பாய். இன்னைக்கு எப்படியாவது பணத்தை சம்பாரிச்சு ஒரு வாரத்துல எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு வெக்யூமை வாங்கிட்டு அதை வச்சு வீடியோ ஷூட் பண்ணுங்க. ஒரு 4-5 வீடியோ ஷூட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் ஒரு நாளும் ஒரு வீடியோவா நீங்க போஸ்ட் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. அது மூலியமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். யூ பிலீவ் மீ, யூ பிலீவ் ஆன் யுவர் செல்ஃப். நீங்க நம்புங்க, நம்புங்க, கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பி எப்படியாவது வாங்கி பயன்படுத்துங்க. சோ செல்ஃப் யூஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கிட்ட வந்து வெறும் வெக்யூம் மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும். சொந்தத்துக்கு பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே இருக்கு. ரோல் ஆன் டியோடரன் இருக்கு, பாடி மில்க் லோஷன் இருக்கு, பவுடர் இருக்கு, ஷாம்பு இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கிளான்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் மேக்கப் திங்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கே உடம்பு முடியாத போதும் சரியில்ல, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு நீங்க வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும், சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. வீடு சுத்தம் பண்றதுக்கு வீட்டு பொருட்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க வீட்டுல கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து வெளியே தான் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஒரு பல்லு வளர்க்குற மருந்தா இருந்தா கூட வெளியே வாங்கி பயன்படுத்தலாம். அந்த வெளியே வாங்கி பயன்படுத்துற பல்லு வளர்க்குற மருந்து முடிஞ்சு போச்சுன்னா அது என்ன பண்ணலாம்? நீங்க எம்யோடைய பிராண்டுக்கு நீங்க மாத்தலாம். புரியுதா? ஒன்றின் பின் ஒன்றாக நீங்க நம்மளோட பிராண்டுக்கு ஒன்னொன்னா நீங்க ப்ராடக்ட மாத்தணும், கண்டிப்பா மாத்தணும். பிசினஸ் வந்துட்டீங்களா, பிசினஸ் வியாபாரம் செய்யணும்னு வந்துட்டீங்களா, இந்த நான் பயன்படுத்த முடியாது, என்கிட்ட காசு இல்ல, நான் வாங்க முடியாது, அப்போ நீங்களே பயன்படுத்தல, எப்படி நீங்க விப்பீங்க? என்ன 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 நியாயம் அதுல சொல்லுங்க? நீங்க பயன்படுத்தல, ஆனா ஊருக்கு போயிட்டு நீங்க விக்கிறீங்க. நீங்க பயன்படுத்துங்க, நல்லது, ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட். என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோ ஒரு ஒரு என்னது ஒரு லெஜிட்டான பிசினஸ்ல இருக்கோம், நல்ல ஒரு பிசினஸ் செய்யறோம். அப்ப அந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க பயன்படுத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வாய் செல்ஃப் யூஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் பேசுறேன். வாய் செல்ஃப் யூஸ் ரொம்ப முக்கியம். அதோட டெக்னிக் சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். செல்ஃப் யூஸ் பொருளை பயன்படுத்தினாதான் நீங்க அதோட டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். முதல் டெக்னிக்ஸ் என்னது? அதை வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்கு காமிக்க முடியும். உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்குன்னா நீங்க வச்சுக்கோங்களேன். இப்ப ப்ராடக்ட் இருக்கு, உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க, நீங்க ப்ராடக்ட் அடுக்கி வச்சிருக்கீங்க. அதாவது இப்ப எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லா லீடர்ஸ் வீட்டுக்கு போனீங்கன்னா இது கண்டிப்பா இருக்கும். வீட்டுக்கு நீங்க கிச்சன் பக்கெட் போயிட்டீங்கனாலே எல்ஓசி, கிளாஸ் கிளீனர், கிச்சன் கிளீனர், டிஷ் ட்ராப், இதெல்லாம் அழகா ஒரு ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? யாரெல்லாம் உங்க லீடர்ஸ் வீட்டுக்கு போயிருக்கீங்க, பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. இது
இதே நீங்க அங்க அடுக்கல, நீங்க எம்ஏ ப்ராடக்ட் பாய்க்கல, ஆனா எம்ஏ பிசினஸ்ல இருக்கீங்க, நீங்க அங்க அடுக்கல, எக்ஸ் பிராண்ட் அடுக்கி வச்சிருக்கீங்க. உங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க, அந்த ப்ராடக்ட் பார்த்துட்டு ஏதாவது கேட்பாங்களா? ஒன்னும் கேட்க மாட்டாங்க. இதே நீங்க எம்ஏ ப்ராடக்ட் அடுக்கி வச்சிருங்க, நீங்க பயன்படுத்துறதை நீங்க காமிக்கலாம். என்னலாம் நீ இவ்வளவு அழகா அடுக்கி வச்சிருக்க, என்ன ப்ராடக்ட் இதெல்லாம் கேட்பாங்க. அப்ப நீங்க உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். யூ கேன் ஷோ த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் இருக்கு, இந்த ப்ராடக்ட் இருக்கு பாருங்க, இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், எல்ஓசி இதெல்லாம் செய்யும், எங்க வீட்ல இதான் நாங்க பாய்க்கிறோம் வச்சிருந்தாதான் நீங்க காமிக்க முடியும். ஆமாவா இல்லையா? அங்க உங்ககிட்ட எம்இ ப்ராடக்ட் இல்லன்னா உங்களால காமிக்க முடியாது. எக்ஸ் பிராண்ட் நீங்க வித்து பணக்காரங்களா ஆக போறீங்களா? மார்க்கெட்ல போயிட்டு அக்கவுண்ட் சேவ், ஜஸ்கோ, ஈவன் ஜஸ்கோ இங்க போயிட்டு இங்க போய் வாங்குறீங்கல்ல, வச்சுக்கோ ஒரு ஃபிளாக் கிளீனர் வாங்குறீங்க, 8 வெள்ளி 9 வெள்ளி வரும், ஒரு மாசத்துல முடிஞ்சிடும், என்னென்னமோ பிராண்ட் இருக்கு. அதை வித்து நீங்க பணக்காரன் ஆக முடியுமா? யூ கேனாட் செல். உங்களால அதை விற்க முடியாது. ஆனா நீங்க எம்ஏ ப்ராடக்ட் விற்பனை செய்யலாமா இல்லையா? அப்ப எம்ஏ ப்ராடக்ட் விற்பனை செஞ்சு உங்களால காசு சம்பாதிக்க முடியுமா இல்லையா? காசு வேணும் தானே நம்மளுக்கு. அப்ப காசு வேணும்னா நீங்க ப்ராடக்ட் செல் பண்ணுங்களா, விற்பனை செய்யுங்க. விற்பனை செஞ்சீங்கன்னா, விற்பனை செய்யணும்னா உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கணும். நீங்க அதை வச்சுதான் நீங்க காமிக்க முடியும் ப்ராடக்ட். சரியா நான் சொல்றது? அப்ப எதுக்கு உங்களுக்கு செல்ஃப் யூஸ் ரொம்ப முக்கியம்? ஷோ பண்றதுக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படி அடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ட்ரையல். மத்தவங்களுக்கு நீங்க ட்ரை பண்ண குடுக்கலாம். இப்போ ஒரு வச்சுக்கோ என்னது அலோனா லோஷன், அலோனா லோஷன் இருக்கு. உங்ககிட்ட இருக்கு. பக்கத்திலேயே வீட்ல வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பையனுக்கோ ஏதாவது சூடு பட்டுருச்சு, இல்ல பட்டாசு வெடிச்சோ, இல்ல எக்ஸாஸ்ட் பைப் சுட்டுருச்சு. பட்டுன்னு அவங்களுக்கு செய்தி வந்துச்சுன்னா எடுத்துட்டு போய் குடுக்கலாமா இல்லையா? கொஞ்சோண்டு ட்ரை பண்ணலாம். இது கொப்பளிக்காம இருக்கும். புண்ணெல்லாம் ஆத்தி கொடுத்துரும்னு கொஞ்ச நாள் குடுக்க முடியும். இதே உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட்டே இல்லன்னா, அந்த இப்ப நீங்க கொஞ்சோண்டு போய் குடுக்கறனால ஒரே ஒரு ஒரு லெவலுக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப புண்ணு கொஞ்சம் சீக்கிரமா ஆறலாம். இல்ல வந்துட்டு அந்த காயம் பெருசாகாம இருந்திருக்கலாம். கொப்பளிக்காம இருந்திருக்கலாம் அந்த சூடு. அதெல்லாம் அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பா அடுத்தது உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுவாங்களா இல்லையா? அன்னைக்கு குடுத்தீங்களே நல்லா இருந்துச்சு, எனக்கு ஆர்டர் பண்ணுங்க, என் பையனுக்கு வேணும், எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? அதே மாதிரி தான் இப்ப கால்சியம்லாம், இப்ப கேஸ்ட்ரிக் டைம்ல கால்சியம்லாம் நான் சாப்பிட்டேன்னா பட்டுன்னு எனக்கு நல்லா ஆயிடும். அந்த மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி கொஞ்ச நேரத்துல அந்த ரிலீஃபா இருக்கும் அந்த பெயின். கேஸ்ட்ரிக் பெயின் இருக்கும்போது அப்ப அதை வச்சு நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். கொடுத்து நிறைய ஆர்டர்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் நானு. வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்தாங்க, அந்த ஃப்ரெண்ட் அப்போ கேஸ்ட்ரிக், அவங்ககிட்ட நான் கொடுத்தேன், சாப்பிடுங்களா கொஞ்சம் போடுங்க, உடனே கேட்கும், கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் பெயின் சொல்லி. அப்ப அவங்க ஆர்டர் பண்றாங்க. சோ நீங்க ட்ரையலுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் மத்தவங்களுக்கும் கஸ்டமருக்கு யாருக்காவது நீங்க ட்ரையல் கொடுக்கணும்னா யூ நீட் டு ஹேவ் த ப்ராடக்ட். நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும் அந்த ப்ராடக்ட். புரியுதா? அப்பதான் நீங்க ட்ரையல் கொடுக்க முடியும். ஓகேவா? அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, டெமோ. ஓகேவா? உங்ககிட்ட ப்ராடக்ட் இருந்தா தான். நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எம்ஏ வியாபாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க டெமோ செய்ய ஆரம்பிக்கலன்னா இப்பவே ஆரம்பிங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க. இப்பவே கத்துக்கிட்டு இப்பவே ஆரம்பிங்க. டெமோ செய்ய தெரியல அப்படின்னா நீங்க எத்தனை வருஷம் வியாபாரத்துல இருந்தாலும் யூ கேனாட் சக்சீட். உங்களால சக்சீட் ஆக முடியாது. உங்களால ஒரு குரூப் ரன் பண்ண முடியாது. இந்த வியாபாரம் வந்து என்னது சும்மா ப்ராடக்ட் காமிச்சோ இல்ல ப்ராடக்ட் டிக்டாக்ல போட்டோ வியாபாரத்துல பெரிய ஆளா ஆக முடியாது. யூ நீட் டு பில்ட் த பீப்புள். நீங்க மத்தவங்களை வளர்க்கணும். வளர்க்கறதுக்கு நீங்க அவங்களுக்கு டெமோ சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு டெமோ சொல்லி கொடுக்கணும்னா உங்களுக்கு முத டெமோ தெரியணும். உங்களுக்கு டெமோ தெரியணும்னா உங்ககிட்ட பொருள் முத இருக்கணும். உங்ககிட்ட பொருள் இருக்கணும்னா நீங்க அதுக்கு செல்ஃப் யூஸ் பண்ணணும் முத. செல்ஃபிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுதான் டெக்னிக்ஸ் வந்து ஷோ பண்ணலாம். அடுத்தது மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் ட்ரையல் பண்றதுக்கு. அடுத்தது அதை வச்சு நீங்க டெமோ பண்ணலாம் உங்ககிட்ட பொருள் கையில இருந்ததுன்னா. ஓகேவா? அடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஃபீச்சர்ஸ். அந்த பொருளோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். என்னென்ன ஃபீச்சர்ஸ் தெரிய வரும்னு பாப்போமா? அந்த பொருளோட பேக்கேஜிங் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க பயன்படுத்தினாதான் அந்த புரோட்டீன் வந்துட்டு என்ன கலர், புரோட்டீனோட பேக்கேஜிங் எந்த கலர்ல இருக்கும், வெள்ளை கலரா இருக்குமா இல்ல சாக்லேட் கலரா இருக்குமா, என்ன கலர்ல எந்த பேக்கேஜிங், எந்த பொருள் எந்த பேக்கேஜிங்ல இருக்கும்ன்றது உங்களுக்கு முதல்ல தெரிய வரும். ஓகேவா? இப்போ ஒரு பயோசி சொல்றீங்க. பயோசி மத்தவங்களுக்கு சொல்லணும்னா அதோட பேக்கேஜிங் எப்படி இருக்கும்? பாட்டில்ல இருக்கும், முன்னுக்கு என்ன படம் போட்டிருக்கோம். சில பேர் அசுரராச்சாரி பழம் பேர் சொல்ல தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஆப்பிள் பழம் வடிவத்துல இருக்கு அப்பெல்லாம் சொல்லுவாங்க சில பேர். அப்ப உங்ககிட்ட அந்த பொருள் இருந்தாதான் நீங்க மத்தவங்ககிட்ட அதை நீங்க சொல்ற முடியும். அந்த பொருளோட பேக்கேஜிங் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட அந்த பொருளே இல்ல. உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் சொல்றாங்க. ஒரு கஸ்டமர் சேர்ந்துட்டு அவங்க போயிட்டு எம்ஏ ஷாப்க்கு போய் வாங்குறாங்க. பேபியோஸ் சேர்ந்துட்டாங்க. ஏபியோஸ் போயிட்டு எம்ஏ ஷாப்க்கு வாங்குறாங்க. சிஸ்டர் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க அந்த ப்ராடக்ட் அது எந்த பேக்கேஜிங் எப்படி இருக்கோ சொல்லுங்க, நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே அந்த பொருளை பயன்படுத்தலாம். உங்களுக்கு அந்த பேக்கேஜிங் தெரியலன்னா நீங்க எப்படி உங்க கஸ்டமர் கிட்டயோ உங்க ஏபியோ கிட்டயோ சொல்லுவீங்க இப்படி இருக்கோ அப்படின்னு. சரியா? சில பேருக்கு பேக்கேஜிங்கே தெரியாது. சில ப்ராடக்டோட பேக்கேஜிங்கே இன்ன வரைக்கும் தெரியாது. சோ பேக்கேஜிங் தெரியணும்னா நீங்க உங்களுக்கு அதோட ஃபீச்சர்ஸ் தெரியணும்னா நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணணும். அடுத்தது என்ன வடிவத்துல இருக்கும்? புரோட்டீன் டேப்லெட்ல இருக்குமா, தண்ணி டைப்ல இருக்குமா, லிக்விட் டைப்ல இருக்குமா? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. புரோட்டீன் எந்த டைப்ல இருக்கும்?
புரோட்டீன் வந்து பவுடர் டைப்ல இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, புரோட்டீன் வந்து டேப்லெட் வடிவத்துல இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு அந்த புரோட்டீன் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்போ சில சில ஷாம்பூஸ் இருக்கு. நம்மளோட எல்லா ஷாம்பூவும் எல்லா ஷாம்பூவோட டெக்ஸ்சரும் ஒரே மாதிரி இருக்காது தெரியுமா? நான் எல்லா ஷாம்பூவும் யூஸ் பண்ணிருக்கனால தான் சொல்றேன். எல்லா ஷாம்பூவும் எல்லா டெக்ஸ்சர்ல அதோட டெக்ஸ்சர் வந்து ஒரே மாதிரி இருக்காது. சிலது மில்க் டெக்ஸ்சர்ல இருக்கும், சிலது கிரீமியா இருக்கும், சிலது வந்து ஜெல் டைப்ல இருக்கும். இதெல்லாம் தெரியணும்னா யூ நீட் டு யூஸ் த ப்ராடக்ட். அதோட எப்படி வடிவத்துல எல்லா ப்ராடக்டும் நான் சொல்றது நம்மளுடைய என்னது கிளான்சர் ஸ்கின் கேர் டே கிரீம் அண்ட் நைட் கிரீம் பேலன்சிங் செட்டும் சரி ஹைட்ரேட்டிங் செட்டும் சரி டே கிரீமோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கும்? மில்கியா இருக்கும். அது கொஞ்சம் மில்கியா இருக்கும். நைட் கிரீமோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கும்? ஜெல் வடிவத்துல இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா இதை நீங்க பாய்க்கணும். என்னால எப்படி சொல்ல முடியுது? பிகாஸ் நான் பயன்படுத்துறேன். அப்ப நீங்க மத்தவங்களுக்கு சொல்லணும்னா நீங்க பயன்படுத்தணும். ஓகேவா? அடுத்தது என்னது? இன்கிரீடியன்ஸ். அதோட இன்கிரீடியன்ஸ் தெரியும். நீங்க பயன்படுத்தினாதான் அதோட இன்கிரீடியன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்னது நம்ம புரோட்டீன் என்னென்ன கலந்துருக்காங்கன்னு பயன்படுத்தும் போது தான் தெரியும். அப்புறம் நம்ம எல்ஓசியில் என்ன கலந்துருக்காங்கன்றத வந்து உங்களுக்கு அந்த பொருளை பயன்படுத்தும் போது தான் தெரியும். ஸோ அதனால இன்கிரீடியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்ப கூட நீங்க என்ன பண்ணணும்? செல்ஃப் யூஸ் கண்டிப்பா பண்ணணும். ஓகேவா? அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும். உங்களோட ப்ராடக்டோட நம்ம எம்வி ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ப்ராடக்டை பயன்படுத்தி தான் ஆகணும். அதோட குவாலிட்டி அப்பதான் தெரிய வரும். ஓகேவா? பெனிஃபிட்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ்? அதோட அந்த பொருளோட தரம் எப்படி இருக்கு அப்படின்னு அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க பயன்படுத்தினாதான் அதோட குவாலிட்டி தெரிய வரும். குவாலிட்டி தெரிய வந்ததுன்னா நீங்க மத்தவங்ககிட்ட இன்னும் என்ன பண்ணுவீங்க? கான்பிடென்டா ஷேர் பண்ணுவீங்க. புரியுதா உங்களுக்கு? கான்பிடென்டா ஷேர் பண்ணுவீங்க. உங்களுக்கே குவாலிட்டியே தெரியல, அதோட அது எப்படி தரம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியலனா நீங்க அப்படியே பயத்துல பேசுவீங்க. ஐயோ நானே பயன்படுத்தல, நல்லா இருக்கும் சிஸ்டர், நீங்க நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இப்படியே தான் சொல்லுவீங்க. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்றது கஸ்டமரே கொஞ்சம் குழம்பிடுவாங்க. என்ன நல்லா இருக்கும்ன்றாங்க இவங்க அப்படின்னு உங்க நம்பிக்கையே வராது. கஸ்டமருக்கு முத கொண்டு ஏபிஓக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கையே வராது. இவங்களே ப்ராடக்ட் பாய்க்கிறாங்களேன்னு எனக்கு தெரியலையே, இவங்க என்ன இப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ன்றாங்க. எப்படி என்ன வேலை செய்யும், எப்படி இருக்கும் நீங்க பாருங்க சிஸ்டர். போட நீங்க அந்த வைட்டமின் சி சீரம் போட போட உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 14 டேஸ்ல ஒரு 7 டேஸ்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிலாம் சொல்லலாம். பயன்படுத்தினாதான் அதெல்லாம் சொல்ல முடியும். ஃபேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா, அந்த மார்க்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகும் அப்படிலாம் நீங்க சொல்ல முடியும். நல்லா ஆயிரும் நல்லா இருக்கும் நல்லா ஆயிடும் நல்லா இருப்பீங்க அப்படிலாம் சொல்லி ஒரு ஒன்னும் உங்களுக்கு அதுல சேல்ஸ் வராது. நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது உங்களுக்கு குவாலிட்டி தெரிஞ்சாதான் நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சோ தட் ஃபார் தட் நீங்க ப்ராடக்ட்டை பயன்படுத்தணும். அடுத்தது நாலாவது விஷயம் என்னன்னா அந்த பொருளோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பொருளை பயன்படுத்தணும். என்னது? நீங்க பொருளை வாங்கி பயன்படுத்தினாதான் பொருளோட விலை தெரியும். ஆமாவா இல்லையா? சில ப்ராடக்ட்ஸோட விலை நம்மளுக்கு தெரியாது. சில ப்ராடக்ட்ஸோட விலை நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு சல்மன் ஒமேகா வாங்கி நீங்க வாங்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதோட விலை 150 50 காசு. எஸ் கரெக்ட் ரைட். சோ அந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு பொருளோட விலையை தெரியும். ஓகேவா? அதனால விலையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ப்ராடக்ட் வாங்கணும். ஓகே அடுத்தது அது எவ்வளவு நாளைக்கு வரைக்கும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்தினாதான் உங்களுக்கு தெரியும். நம்மளோட லெசித்தின் புரோட்டீன் இருக்கா இல்லையா? லெசித்தின் புரோட்டீன் ஒரு ஸ்கோப் எடுத்தா எத்தனை மாசம் வரும்? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு ஸ்கோப் எடுத்தா எத்தனை மாசம் வரும்? லெசித்தினி புரோட்டீன் 175. கிட்டத்தட்ட 5 மாசத்துக்கிட்ட வரும். இதே நீங்க 2 ஸ்கோப் பாத்தீங்கன்னா 2.5 மாசத்துல முடிச்சிடும். நம்மளோட சோயா புரோட்டீன் 450 கிராம் சோயா புரோட்டீன் இருக்குல்ல, அது எத்தனை நாளைக்கு வரும்? 450 கிராம் சோயா புரோட்டீன் எத்தனை நாளைக்கு வரும்? எவ்வளவு நாளைக்கு நீங்க பயன்படுத்தலாம்? ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கோப் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கோப் 2 வீக்ஸ் தானே ஆண்டி? எத்தனை நாளைக்கு வரும் சோயா புரோட்டீன்? மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? மத்தவங்க இருக்கீங்களா இல்லையா? 2 டைம்ஸ்னா 15 டேஸ் வரும். கரெக்ட். இதே நீங்க ஒரு ஸ்கோப் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கோப் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கோப்னா ஒரு மாசம் தான் வரும். கணக்கா 28 டேஸ்ல முடிஞ்சிடும். ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியல? ஏன்னா பயன்படுத்தல. உங்க கஸ்டமர் வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அந்த நேரத்துல நீங்க போன் அடிச்சு அக்கா இருங்கக்கா என்னுடைய என்னது ஆப்லைன் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இது யார் பிசினஸ்? யார் பிசினஸ்? உங்க பிசினஸ் ஆப்லைன் பிசினஸா? நீங்க சம்பாதிக்க வந்திருக்கீங்களா இல்லையா? அப்ப நீங்க சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு முதல் ப்ராடக்ட் பயன்படுத்தி அதோட பீரியட்ஸ் எவ்வளவு நாளைக்கு வரும்னு தெரியணுமா இல்லையா? சி ஏன் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல போடலன்னா அவங்களுக்கே தெரியல. சாரி நான் பேசுறது விளங்குதா?
இந்திராட்டி நான் பேசுறது விளங்குனுச்சா? விளங்குதுயா, விளங்குது. ஓகே ஓகே. என்னோட இடத்துல லைன் சரியா இல்ல, பயமா இருக்கு. ஓகே, அடுத்த விஷயம். அடுத்தது 5வது விஷயம் என்னன்னா, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களால கொடுக்க முடியும். நீங்க பொருளை பயன்படுத்தினாதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா கொடுக்க முடியும். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, எப்படி அந்த பொருளை பயன்படுத்துறதுன்றதை நீங்க சொல்லி கொடுக்க முடியும் ஒரு கஸ்டமருக்கோ ஒரு ஏபிஓக்கோ. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, எப்பெல்லாம் நீங்க அந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்றது, எப்ப நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்றதுன்னு உங்களால சொல்லி கொடுக்க முடியும். டே கிரீம்னா டேல அப்ளை பண்ணணும், நைட் கிரீம்னா நைட்ல அப்ளை பண்ணணும், மிக்ஸ் பண்ண கூடாது, அதெல்லாம் நீங்க சொல்லலாம். இப்ப நம்மளுடைய வைட்டமின் சி சீரமே எப்ப அப்ளை பண்றது? ரூட்டீன்ல வந்துருச்சு. அது வந்து ஸ்கின் கேர் ரூட்டீன்ல வந்துருச்சு. மிந்தி பழைய வைட்டமின் சி சீரம் வந்து நைட்ல அப்ளை பண்ணுவாங்க. ஆனா இப்போ உள்ள வைட்டமின் சி சீரம் வந்து ரூட்டீன்ல வந்துருச்சு. அப்ப எப்பெல்லாம் நீங்க கிளான்சர் பண்ணி டோன் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க வைட்டமின் சி சீரம் பாய்க்கணும். இதெல்லாம் எப்ப பயன்படுத்தணும்ன்றதை நீங்க அழகா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப நீங்க பொருள் பயன்படுத்தினாதான் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெரிய வரும். எங்க பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். சில எங்க பயன்படுத்துறது, என்ன ப்ராடக்ட் தப்பா பயன்படுத்துவாங்க. வேற சில நேரத்துல வேற வேற ப்ராடக்ட் வேற வேற இடத்துல பயன்படுத்திடுவாங்க. சோ அதெல்லாம் நீங்க சொல்லணும்னா அழகா அவங்ககிட்ட நீங்க சொல்லலாம். நம்மளோட நம்மளோட இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இதெல்லாம் இது வந்துட்டு இந்த சிக்னேச்சர் செலக்டோட பாடி கேர் இருக்குல்ல, இந்த பாடி கேர் இதெல்லாம் வந்துட்டு நீங்க பாடிக்கு தான் பயன்படுத்த முடியும். முகத்துக்கு வந்து ஸ்கின்க்கு வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து வேற வேற இருக்கு. சிக்னேச்சர் செலக்ட் மாஸ்க் இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க கணக்கா சொல்லணும்னா நீங்க வந்து எங்க பயன்படுத்துறதுன்னு சொல்லணும், உங்களுக்கு முதல்ல தெரியணும். அடுத்தது யாரெல்லாம் பயன்படுத்த முடியும்? அப்ப இப்போ வந்திருக்கு நம்மளுடைய ஜிஎன்ஹெச் புது புது ஜிஎன்ஹெச்ல பாத்துட்டீங்கன்னா கிட்ஸோட வந்திருக்கா இல்லையா, அது வந்து எத்தனை வயசுக்கு மேல பயன்படுத்தலாம்? 3 வயசுக்கு மேல தான் பயன்படுத்த முடியும். சோ அப்ப அந்த ப்ராடக்ட் பத்தி தெரியணும்னா நீங்க வந்து வந்து ப்ராடக்ட் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும். 5-in-1 கிட்ஸ் எல்லாம் 3 வயசுக்கு மேல தான் கொடுக்க முடியும். அதெல்லாம் நீங்க மத்தவங்களுக்கு உங்க வீட்ல நீங்க பயன்படுத்தி உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்கும் போது தான் மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்றதுக்கு. சோ அப்போ செல்ஃப் யூஸ் எவ்வளவு முக்கியம்? எவ்வளவு விஷயம் நான் செல்ஃப் யூஸ்ல சொல்லியிருக்கேன். அப்ப செல்ஃப் யூஸ் ரொம்ப முக்கியமா? சொல்லுங்க, செல்ஃப் யூஸ் ரொம்ப முக்கியமா இல்லையா? அப்ப யார் யாரெல்லாம் வந்துட்டு வீட்ல 25 பொருளுக்கு மேல பயன்படுத்துறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல பாருங்க. யார் யாரெல்லாம் 25 பொருளுக்கு மேல பயன்படுத்துறீங்க உண்மையில? 25 பொருள்ன்றது ஓகேடா, புதுசா இப்பதான் ஒரு மாசம் வந்து ஒரு மாசமா ஒரு வருஷம் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓகே வெரி குட். ஆனா ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கீங்க, கூட வருஷம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த 25 பொருள்லாம் பத்தாது. முடிஞ்ச அளவுக்கு எம்மில இருக்கிற எல்லா பொருளையும் நீங்க பயன்படுத்துங்க. சில நேரத்துல சில ப்ராடக்ட் நம்மளால பயன்படுத்த முடியாதுல. இப்போ ஆண்கள்னா சில ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய வைட்டமின்ஸ்லயே பாத்துட்டீங்கன்னா அந்த கிரான்பெரி ப்ரோபயோட்டிக் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளால எடுக்க முடியாது. பட் அதை பத்திலாம் தெரிஞ்சு அது எப்படி அதை நம்மள அதை வந்து நம்ம கன்சியூம் பண்ண முடியாத பட்சத்துல நம்ம அதை மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி நீங்க கத்துக்கலாம். சோ செல்ஃப் யூஸ் முதல் ரொம்ப முக்கியம். செல்ஃப் யூஸ் ரொம்ப முக்கியம். சில விஷயங்கள் நம்மளால பயன்படுத்த முடியாது, யூஸ் பண்ண முடியாதுன்னா அதை பத்தி கத்துக்கிட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? சோ அடுத்தது செல்ஃப் யூஸ்க்கு அப்புறம் 2வது விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்துட்டீங்கன்னா செல்லிங். செல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்லிங், நீங்க பொருளை நீங்க மத்தவங்களுக்கு வித்தீங்கன்னா, பொருள் மத்தவங்களுக்கு பொருளை நீங்க மத்தவங்களுக்கு விற்பனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உடனடியா ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு பணம் நிறைய சம்பாதிக்கணும், பணம் வந்தோடனே காசு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து நிறைய கஸ்டமரை உருவாக்கி அந்த கஸ்டமர் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நீங்க ப்ராடக்ட் விற்பனை செஞ்சீங்கன்னா உங்களால நிறைய இன்கம் கொஞ்ச நேரத்துல அந்த ரிட்டேல் ப்ராஃபிட் கிடைக்குமா இல்லையா? 600 பிவிக்கு நீங்க பொருள் வித்தீங்கன்னா 645 உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெரிய காசா? பெரிய காசு கேட்டீங்கன்னா அப்போ 645 உங்க லாப காசு மட்டுமே 645 இருக்கும். அது மூலியமா நீங்க இந்த பொருளை விற்பனை செய்யறது மூலியமா நீங்க நிறைய பாயர்ஸ், நிறைய கஸ்டமரை உருவாக்குவீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் உருவாக்குவீங்க. அந்த கஸ்டமர்ஸ்லயே பாத்துட்டீங்கன்னா நல்ல நல்ல ரெகுலர் கஸ்டமர்ஸ், லாயல் கஸ்டமர்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் செல்லிங் ரொம்ப முக்கியம். நம்ம வியாபாரத்துல செல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஆளு சேர்த்து விட்டீங்கன்னா எம்ஏல காசு தராங்களா? நோவே. எம்ஏல நீங்க பீப்பிளை சைன் அப் பண்றதுக்கு பணம் இல்ல. அது வந்து பிரமிட் சிஸ்டம்ல தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்மளோட என்னது பிசினஸ். ஓகேவா? நீங்க பொருளை விற்பனை செஞ்சீங்கன்னா அந்த பொருள்ல இருந்து கிடைக்கிற பிவில இருந்து தான் நம்மளுக்கு போனஸ் கிடைக்கும். அப்ப பொருளை விற்பனை செய்யறதுக்கு நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் தேவை. அதுவும் லாயல் கஸ்டமர், மாதம் மாதம் இல்ல அந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட திருப்பி திருப்பி வாங்குற கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. அதனால நீங்க செல்லிங்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். செல்லிங் பண்ணணும்னா நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணி தான் ஆகணும். செல்ஃப் யூஸ் பண்ணும்போது இப்போ நிறைய வந்துட்டு செல்ஃப் யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து செல்லிங் எப்படி பண்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க பயன்படுத்துற ப்ராடக்ட மத்தவங்களுக்கு காமிங்க.
அப்பதான் மத்தவங்க உங்ககிட்ட கேட்பாங்க. அதாவது கஸ்டமர்ஸ் நீங்க கிரியேட் பண்ண முடியும், பாயர்ஸ் நீங்க கிரியேட் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? நீங்க பயன்படுத்துற ப்ராடக்ட மத்தவங்க பார்க்கணும். என்ன ப்ராடக்ட் இவங்க பயன்படுத்துறாங்கன்றது. நம்மளோட டைமண்ட் ஷீலாவே ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப வைட்டமின்ஸ்லாம் சாப்பிடுறீங்களா? ஆபீஸ்ல போய் வைட்டமின் சாப்பிடுறீங்களா? சில பேர் ஒளி வச்சு சாப்பிடுவாங்க. நான்லாம் எப்படி தெரியுமா சாப்பிட்டேன்? 5-6 வைட்டமின்ஸ மேஜ்லயே அடுக்கிருவேன். மேஜ்ல பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கணும். ஆனா என்னோட வைட்டமின்ஸ் தான் இருக்கும். புரோட்டீன் இருக்கும். எல்லா டாக்குமெண்ட் எல்லா வைட்டமின்ஸும் இருக்கும். என்னோட டேபிள்லயே இருக்கும். யாரெல்லாம் யாரெல்லாம் கிளையண்ட்ஸ் வராங்களோ பாப்பாங்க. என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம், என் கூட வேலை செய்யற கலீக்ஸ் எல்லாம் பாப்பாங்க. அவங்க எல்லாம் பாக்குற நேரத்துல தான் வைட்டமின்ஸ் எடுத்து சாப்பிடுவேன். கொட்டும் போது அந்த சத்தம் கேட்கும் பாருங்க. அந்த சத்தம், அந்த சத்தத்தோட எல்லார் முன்னுக்கும் ஆள் இல்லாதப்ப நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆள் இருக்கிறப்பயா பார்த்து வைட்டமின்ஸ போட்டு சாப்பிடுறது, ஏதாவது அப்ளை பண்றது, இந்த மாதிரி நீங்க பண்ணணும். அப்பதான் பீப்பிள் பாப்பாங்க. பீப்பிள் பார்த்து என்ன நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க பாருங்க, சில நேரத்துல நம்ம ரொம்ப வெக்கப்படுவோம், ரொம்ப யோசிப்போம். எப்படி மத்தவங்ககிட்ட போய் பேசுறது? இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கா? எப்படி நான் போய் மத்தவங்ககிட்ட பேசுறது அப்படின்னு யோசிப்பீங்க. யோசிக்கிறீங்களா? காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இன்னைக்கு காமெண்ட் பாக்ஸ் கொஞ்சம் வேலை கொடுங்களா? பாருங்க கிருஷ்ணாக்கா சொல்றாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் எல்லார் மணிக்கும் சாப்பிடறனால அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்குது. இதுதான் ஃபேக்டே. நீங்க செஞ்சாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சோ அப்போ என்னது, நீங்க மத்தவங்க மணிக்கு சாப்பிடும்போது பீப்பிள் கேட்பாங்க, என்ன பண்றீங்க, என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்போ நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். ஓகேவா? அதை செய்யும் போது பீப்பிள் கேட்பாங்க, பீப்பிள் பார்ப்பாங்க. சோ நிறைய பேருக்கு வந்து போய் பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆமாவில எப்படி பேசுறதுன்னு யோசிக்கிறீங்க. நீங்க போய் பேச வேண்டாம். ஆனா அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கலாமா இல்லையா? உங்கனாலதான் மத்தவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு யோசிக்கிறீங்க. அப்ப மத்தவங்க உங்ககிட்ட வந்து கேட்கிறபடி நீங்க வச்சுக்கலாமா இல்லையா? அப்போ எப்படி? இப்படிதான் நீங்க ப்ராடக்ட் மத்தவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க. இதே நேர்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க மத்தவங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நம்மளுக்கே தெரியாதவங்க, நம்மளோட சோஷியல் மீடியால இருக்கிறவங்க, நம்மளோட வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க எப்படி பயன்படுத்துறத காமிக்க போறீங்க? வீடியோ, பிக்சர்ஸ், இது மூலியமா தான் நீங்க ஒரு ப்ராடக்ட் சாப்பிடுறீங்களா, வைட்டமின் சாப்பிடுறீங்களா, போட்டோ இப்படி என்னது, ஒரு போட்டோ வச்சுட்டு கிளிக் கிளிக் பண்ண வேண்டியதான். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணோம், இன்னைக்கு நான் சாப்பிட்டோன்னே என் டம்மியை குறைக்கிறதுக்காக கிரீன் டீ பிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத ஒரு ஒரு போட வேண்டியதான். எழுதி போட்டீங்கன்னா பீப்புள் கேட்பாங்க, என்ன நீ சாப்பிடுற? அப்படி இல்லைன்னா, அப்படி இன்னும் வேணும்னா கொட்டி சாப்பிட்றத வீடியோ எடுங்க. கொட்டி சாப்பிட்றத வீடியோ எடுங்க. வீடியோ எடுத்து போடுங்க. சில பேர் ஒரு நாள் 2 நாள் போட்டு ஐயோ எனக்கு ஆர்டர்ஸே கிடைக்கலன்னு. ஒரு நாள் 2 நாள் போடுறதும் ஆர்டர்ஸ் கிடைக்காது. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஆர்டர்ஸ் வரும். பீப்பிள் வந்து ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க, சில நேரத்துல விட்டுருவாங்க, பிஸியா இருப்பாங்க. ஸ்டேட்டஸ்ல பாக்குறவங்க சொல்றேன். சில நேரத்துல அவங்க மைண்டுக்கு வராது, எட்டாது. ஐயோ இந்த ப்ராடக்ட் கேட்கணும்னு சொல்லிட்டு சில நேரத்துல கேட்கணும்னு தோணும். அந்த மாதிரிலாம் தோணும். அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க போட 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 தான் ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்துற ப்ராடக்ட் பயன்படுத்துறத போடும்போது தான் பீப்பிள் கேட்பாங்க. பீப்பிள் வந்து ஸ்டார்ட் டு என்கொயரி பண்ணுவாங்க உங்ககிட்ட. ஓகேவா? சோ அதனால நீங்க இதை பண்ணுங்க. ஓகே. சோ அடுத்தது ஓகேவா, செல்லிங் முடிச்சாச்சா? அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்பான்சரிங். ஓகேவா? ஸ்பான்சரிங்னா என்ன அப்படின்னா என்னன்னா, நீங்க மக்களை இந்த வியாபாரத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க அவங்க கிட்ட. உங்களுடைய அண்ணன் இருப்பாங்க, உங்களுடைய தம்பி இருப்பாங்க. சில பேர் உங்களோட சொந்தக்காரங்களே நம்ம டியோடோரன் கூட வித்திருக்க மாட்டீங்க. அதாவது உங்க சொந்த அண்ணன் தம்பிங்களுக்கு நம்ம டியோடோரனை ப்ரோமோட் பண்ணிருக்க மாட்டீங்க. இருக்காங்க தெரியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்ன வரைக்கும் உங்க அக்கா கிட்ட டியோடரன் பத்தி பேசியிருக்க மாட்டீங்க. உங்க தங்கச்சி கிட்ட டியோடரன் பத்தி பேசியிருக்க மாட்டீங்க. உங்க அண்ணன் கிட்ட, உங்க அப்பா கிட்ட, உங்க அம்மா கிட்ட, உங்க தம்பி கிட்ட யாருகிட்டயும் டியோடரன் பேசியிருக்க மாட்டீங்க. ஆனா எனக்கு ஆர்டர்ஸே கிடைக்கலன்னு. வெரி ஈஸி. இதை எடுத்துட்டு போய் எக்ஸ் பிராண்ட் வச்சு ஒரு டெமோ செய்யுங்க, அவங்க வாங்குவாங்க. நீங்க செஞ்சாதான் வாங்குவாங்க. நீங்க செய்யணும்னா உங்ககிட்ட ப்ராடக்ட் முதல் இருக்கணும். சோ சோ அந்த மாதிரி மத்தவங்க கிட்ட நீங்க வந்து மத்தவங்கள அப்ப நீங்க ப்ராடக்ட் விற்கும் போது தான் நீங்க ஸ்பான்சர் பண்ண முடியும். சோ அதனால ஆல்வேஸ் கோ ஃப்ரம் வெரி ஈஸி. இந்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், ஒர்க்கிங் கலீக்ஸ், அப்புறம் உங்க ஸ்கூல் படிச்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க காலேஜ்ல படிச்சவங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கம் பக்கம் இருக்கிற நெய்பர்ஸ், இவங்க எல்லாத்தையும் நீங்க சைன் அப் பண்ணலாம். அதாவது இந்த வியாபாரத்துக்கு நீங்க இணைக்கலாம். கஸ்டமராவும் இணைக்கலாம், ஏபிசியா சேர்க்கலாம், இல்லைன்னா ஏபிஓவாவும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னா, நீங்க வியாபார வாய்ப்பு கொடுக்க போறீங்க, மார்க்கெட்டிங் பிளான் காமிச்சு அவங்க நீங்க சைன் அப் பண்ண போறீங்க. ரெண்டு விதமா இருக்கு. ஒருத்தவங்க பிசினஸ் செய்யணும்னா நீங்க அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் காமிச்சு அவங்கள வியாபாரத்துக்கு நீங்க, இல்ல அவங்க ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்க போறாங்கன்னா ப்ராடக்ட் டெமோவை காமிச்சு அவங்கள எம்வி வியாபாரத்துக்கு சேருங்க. அவங்கள உங்க கீழே ஸ்பான்சர் பண்ணுங்க. ஓகேவா? இவங்க எல்லாம் இந்த பீப்பிள்லாம் இருக்காங்களா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியான மார்க்கெட். உடனடியா உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். வேணுமா வேண்டாமான்றத உடனடியா சொல்லிடுவாங்க. நீங்க வந்து
உங்களுக்கு உடனடியா சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு உடனடியா ஒரு அனுபவமும் கிடைச்சிடும். இப்ப போய் உங்க தம்பி கிட்ட பேசுறீங்க, ஏ ரோலன் வாங்குடா அப்படின்னு சொல்லி பேசுறீங்க, தம்பி ரோலன் வாங்கியா அப்படின்னு சொல்லி பேசுறீங்க, டெமோ எல்லாம் காட்டுறீங்க. அப்ப உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ரோலனோட டெமோ எப்படி காட்டுறதுன்னு அனுபவம் கிடைக்கும். தம்பி கிட்ட பேசின அனுபவம் கிடைக்கும். தம்பியும் இதே தம்பினாலே நல்லா பேசிடுவோம். அப்ப உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். டெமோ எல்லாம் காமிச்ச அனுபவம் இருக்கும். அதே மாதிரி தம்பியும் வேணுமா வேணாமான்ற ஒரு ரிசல்ட்டை உடனடியா சொல்லிடுவாரு. இதே குடும்பத்தை யாரு கூட பேசாம ஸ்ட்ரேஞ்சரை போய் பாக்குறது. ஸ்ட்ரேஞ்சர்னா நீங்க பிள்ளைங்களை யாரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா நீங்க பிள்ளைங்களை உங்க ஸ்கூல்ல போய் விடுவீங்க. அங்க யாரையாவது மத்த மத்த பிள்ளைங்களை அவங்க ஸ்கூல்ல வந்து விடுவாங்க பெற்றோர்கள். அவங்க கூட ஃப்ரெண்டு பிடிக்கிறது. மார்க்கெட்ல போய் கீரை பொறுக்கிக்கிட்டு இருப்பீங்க. அந்த கீரை பக்கத்துல ஒரு கீரை அவங்க எடுப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட நீங்க ஃப்ரெண்ட் ஆக்குறது. இவங்க எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். உங்களுக்கு தெரியாதவங்ககிட்ட போய் நீங்க அணுகுறீங்கல்ல, பேசுறீங்கல்ல, ஃப்ரெண்ட் பிடிக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ். சோ அவங்க கிட்ட நீங்க போகணும்னா நீங்க உங்களுடைய இந்த மார்க்கெட்டை முடிக்கணும். எந்த மார்க்கெட்? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் இவங்களெல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணி முடிச்சிடணும். ஏன் நான் சொல்றேன்னா அப்ரோச் பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு ஒரு நல்ல என்னது அனுபவம் இருக்கும். ரிசல்ட் உடனடியா கிடைக்கும். ஓகேவா? இதே ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்தா ஹஸ்பண்ட கேட்டு சொல்றேங்க, என் வீட்டுக்கார கேட்டு சொல்றேன், என் பையனை கேட்டு சொல்றேன், அவன் தான் காசு கொடுப்பான், மாச கடைசியான நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னுவாங்க. உங்களுக்கும் இதே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட போய் காமிக்கணும்னா நீங்க தெரியாம தப்பு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா குழப்பமாயிடும். உங்களுக்கும் பயந்துருவீங்க. தப்பு ஏதாவது பண்ணிருவோமோன்னு சொல்லிட்டு பயப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்ககிட்ட போய் டெமோ காமிக்கிறனால. இதே உங்ககிட்ட ஃபேமிலி கிட்ட போய் டெமோ காமிச்சிட்டீங்கன்னா, அந்த அனுபவத்தை வச்சு எப்படி பேசுறது, எந்த இடத்துல எந்த செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அதை வச்சு நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இவங்க எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுங்க. ஸ்பான்சர் பண்றதுனால ஏன் ரொம்ப முக்கியம் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னா, உங்க நெட்வொர்க்கை வளர்க்கலாம். நீங்க நீண்ட நாளைக்கு இந்த வியாபாரத்துல இருக்க போறீங்க. இந்த வருஷம் வந்துட்டு அடுத்த வருஷமே வியாபாரத்தை விட்டு போறது இல்ல. இந்த வியாபாரம் வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வரப்போகுது. நம்மள வாழ்க்கை தரத்தையே மாத்த போகுது. நம்மளுடைய ஏழு ஏழு தலைமுறைகளோட வாழ்க்கை தரத்தை மாத்த போகுது. நம்மளுடைய ஃபேமிலி வாழ்க்கை தரத்தை மாத்த போகுது. லைஃப் ஸ்டைலே மாத்த போகுது. அப்ப அந்த லைஃப் ஸ்டைலை மாத்தணும்னா அதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் தேவை. அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும்னா நீங்க ஸ்பான்சர் அதிகமா பில்ட் பண்ணணும். ஸ்பான்சர் அதிகமா செய்யணும். ஸ்பான்சரிங் அதிகமா செய்யணும். நெட்வொர்க் அதிகமா இருந்துச்சுன்னா அதே சமயத்துல உங்களுடைய சேல்ஸும் அதிகமா இருக்கும். சேல்ஸ் அதிகமா இருந்ததுன்னா விற்பனைகள் அதிகமா இருந்ததுன்னா அப்கோர்ஸ் இன்கமும் பணமும் நிறைய வரும் உங்களுக்கு. நீங்க சேல்ஸ் அதிகமா பண்ணுங்க, உங்களுக்கு பணமும் நிறைய வரும். நெட்வொர்க் அதிகமா பில்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பணம் நிறைய வரும். எம்பி வியாபாரத்துல இருந்து போனஸ் நிறைய வரும். அதே சமயத்துல உங்களுடைய உங்களுடைய லெவலும் நீங்க அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பீங்க. 6% இருந்து 9%. நீங்க பாருங்க ஸ்டக்னனா இருக்கீங்களா? நான் 6% வந்தேன் 9% போக முடியல அப்படின்னு ஸ்டக்னனா இருக்கீங்களா? பிகாஸ் why you know நீங்க ஸ்பான்சர் பண்றதை நிப்பாட்டி இருப்பீங்க. ஸ்பான்சர் பண்ணாம இருப்பீங்க. யாரையுமே சேர்க்காம இருந்துட்டு எப்படி நீங்க அடுத்த லெவல் போக முடியும்? சில பேர் பிளேம் பண்ணுவாங்க தெரியுமா? என்னால எம்வேல சாதிக்கவே முடியல. என்னால எம்வேல வந்து செல்லிங்கே பண்ண முடியல. என்னால எம்வேல பணம் சம்பாதிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால அடுத்த லெவல் போகவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆனா முடியலன்னுவாங்க. ஆனா செஞ்சாங்களான்னு கேளுங்க. நீங்களே கூட அந்த மாதிரி சொல்லாம இருக்கிறதுக்கு இப்பயும் நான் சொல்றேன். செய்யுங்க. செஞ்சாதான் உங்களால அடுத்த லெவல் போக முடியும். செய்யாம எனக்கு நீங்க எதுவுமே பண்ணாம ஸ்பான்சரிங்கே பண்ணாம என்னால அடுத்த லெவல் போக முடியல, அடுத்த லெவல் போக முடியும்னு கதை சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? சரியா இல்லையா நான் கேட்கறது? நான் நியாயமான கேள்விதான் உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம வந்து உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து எல்லாரும் என்ன அப்படியே குறுகுறுன்னு பாக்குறீங்களா? பயமா இருக்கு. என்ன ஏதாவது தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. ஓகேவா? சோ அடுத்த லெவல் போகணும்னா யூ நீட் டு ஸ்பான்சர் மோர் பீப்பிள். ஓகேவா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகே, அடுத்த விஷயம் 4வது விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா சர்வீசிங் ரொம்ப முக்கியம். 4வது S 4S1M. 4வது S என்னன்னு பாத்துட்டீங்கன்னா சர்வீசிங் ரொம்ப முக்கியம். சர்வீசிங்னா மத்தவங்களுக்கு நீங்க போயிட்டு சர்வீஸ் பண்றது. அதாவது சரி ஒரு பிள்ளை பிறந்துருச்சு. யார் யாருக்கெல்லாம் பேபி இருக்குங்க, பிள்ளைங்க வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் பேரண்ட்ஸ், யார் யாரெல்லாம் பேரண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. 1 2 3 இப்படி போடுங்க. 1 1 கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. யார் யாரெல்லாம் பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளைய பெக்கிறோம். நானே பிறந்துட்டேன். நானே பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா, நானே பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எனக்கு சோறு கொடுக்கல, பால் கொடுக்கல, என்ன தூக்கி நடக்க சொல்லி கொடுக்கல அப்படின்னா நான் வளர்ந்திருப்பேனா? இவ்வளவு தூரம் பேசி இருப்பேனா? சொல்லுங்க. எப்படி பேசுறது? அம்மான்னு சொல்லி கொடுக்கலன்னா என்னால கூப்பிட்டு முடியுமா? பேசியிருக்க முடியுமா? இவ்வளவு தூரம் ஷேர் பண்ண முடியுமா? சொல்லுங்க, முடியாதா இல்லையா? எனக்கு அவங்க செஞ்சதெல்லாம், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செஞ்சதெல்லாம், நம்ம பெற்றோர்கள் நமக்கு செஞ்சது எல்லாமே சர்வீசிங் தான். அதே மாதிரிதான் ஒரு காடி வாங்குறீங்க. காடியை வாங்கிட்டு இப்ப பாருங்க, அந்த சர்வீசிங் செஞ்சனாலதான் என்னால சம்பாதிச்சு எங்க பெற்றோர்களுக்கு கொடுக்க முடியுது. ஆமா இல்லையா? அதே மாதிரிதான் நீங்களுக்கு சர்வீசிங் செஞ்சனாலதான் அவங்க படிச்சு நல்ல பட்டதாரி ஆகி அவங்க உங்களை பெருமை சேர்க்க முடியுது, உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க முடியுது. அதே மாதிரிதான் ஒரு காடி வாங்குறீங்க. காடி வாங்கிட்டு அதோட சர்வீஸ் கிலோமீட்டர் வந்துருச்சுன்னா அதுக்கு நீங்க சர்வீஸ் பண்ணல, மெயின்டெனன்ஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? காடி கெட்டு போயிடும், பிரேக் டவுன் ஆயிடும். அப்ப அதுக்கு நீங்க சர்வீசிங் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு விதை ஒரு 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 பழம் தோட்டம் போடுறீங்க. என்ன பழம்? ஒரு காய்கறி, ஒரு கச்சாங் பஞ்சாங்
பஞ்சாங் போடுறீங்க. அந்த கச்சாங் பஞ்சாங் விதைய விதைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு வந்துட்டு நீங்க என்னது நல்லா வெளிச்சமான இடத்துல வச்சு அதுக்கு நல்லா தண்ணி ஊத்தி அதுக்கு நல்லா உரம் போட்டு நல்லா அந்த மாதிரிலாம் செஞ்சாதான் அது நல்லா காய்கறி கொடுக்கும். ஆமாவா இல்லையா? அதெல்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் சர்வீசிங். சர்வீசிங்ன்றது ரொம்ப முக்கியம். வியாபாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க சர்வீசிங் செஞ்சுதான் ஆகணும். ஓகே, அதாவது ஒரு பொருளை நீங்க ஒரு ஆளுக்கு வித்துட்டீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்கணும். மறுநாளே முடிஞ்ச அளவுக்கு மறுநாளே கேளுங்க, அக்கா ப்ராடக்ட் வந்துருச்சா. ஒரு 3 நாள் கழிச்சு கேளுங்க, அக்கா ப்ராடக்ட் வந்துருச்சான்னு கேளுங்க. பயன்படுத்திட்டாங்களா இல்லையான்னு ஒரு 5 நாள்ல கேட்கணும். அக்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, எப்படி என்ன இருக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னு கேட்கலாம். எப்படி அந்த ப்ராடக்ட் ஒரு வாரத்துல நீங்க எப்படி சிஸ்டர் இருக்கு, சில பேருக்கு ஒரு வாரத்துல தெரியாது. ஆனா சில பேருக்கு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில வைட்டமின்ஸ் சாப்பிட்டுட்டு சூடா இருக்குன்னுவாங்க, சில பேருக்கு தூக்கம் வருதுன்னுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க நம்ம கிட்ட சொல்லாம. உங்களுக்கு ரிப்பீட் செல்லிங் வேணுமா இல்லையா? ஒரு புரோட்டீன் இந்த மாசம் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த மாசம் நம்ம கிட்ட திருப்பி அந்த கஸ்டமர் புரோட்டீன் வாங்கணும் தெரியுமா? அதுக்காக தான் நம்ம பிசினஸ் செய்யறோம். ஆமாவா இல்லையா? இந்த மாசம் வாங்கிட்டு விட்டுட்டா அடுத்த மாசம் அவங்க கிட்ட இருந்து சேல்ஸ் வரலன்னா யூ ஆர் நாட் அ குட் யூ ஆர் நாட் அ குட் ஒரு ஒரு நல்ல விற்பனையாளரும் இல்ல, நீங்க ஒரு நல்ல லீடரும் இல்ல. அப்ப அவங்க கிட்ட இருந்து அடுத்த மாசமே அந்த பொருள் ஆர்டர்ஸ் வரணும்னா நீங்க ஒவ்வொரு நாளும் கணக்கா அவங்க கிட்ட கேட்டுக்கணும். அவங்க சில நேரத்துல பயன்படுத்தாம விட்டுருவாங்க தெரியுமா? விட்டுட்டாங்கன்னா அவங்க முடிக்க மாட்டாங்க அந்த ப்ராடக்ட. முடிக்கலன்னா அவங்களால எப்படி உங்களுக்கு திருப்பி ஆர்டர்ஸ் கிடைக்கும் அவங்க கிட்ட இருந்து? அப்ப கேட்கணும். சில நேரத்துல சொல்லுவாங்க. சில சில ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இல்லையா அது சாப்பிட்டியா வயிறெல்லாம் கலக்கணிச்சான்னு. அப்ப நீங்க சொல்லலாம். அக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்து பாருங்கக்கா. இல்ல எந்த நேரத்துல சாப்பிட்டீங்க? இதெல்லாம் நீங்க கேட்க முடியும். நீங்க சர்வீசிங் கணக்கா செஞ்சாதான் அவங்க திருப்பியும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓ ஆமாவா சரி நான் திருப்பி கண்டினியூ பண்றேன்னு கண்டினியூ பண்ணி அந்த ப்ராடக்ட முடிக்க பார்ப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு மாசத்துக்கு அப்புறம் திருப்பி கான்டாக்ட் பண்ணி அவங்கள ப்ராடக்ட் ஆர்டர் அக்கா முடிஞ்சிருக்கணுமே, திருப்பி ஆர்டர் பண்ணலக்கா நான் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போறேன், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கும் சேர்த்து அனுப்பிடுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க அப்பெல்லாம் நீங்க சொல்ல முடியும். இந்த மாதிரி சர்வீசிங் நிறைய வேணும். இன்னும் நிறைய விதமான சர்வீசிங் இருக்கு. என்னன்னு நான் சிலது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னா என்னது வந்து ஒரு ஏபி உங்ககிட்ட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வெப்சைட்ல லாகின் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கணும். எப்படி வெப்சைட் லாகின் பண்றது, எப்படி பிரைஸ் பாக்குறது, எப்படி ரினியூ பண்றது, எப்படி ஆளை சைன் அப் பண்றது, இதெல்லாம் உங்க ஏபிஓக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது பிரைஸ் லிஸ்ட பாக்குறதுக்கு சொல்லி கொடுக்கணும், கேட்டலாக் பாக்குறதுக்கு சொல்லி கொடுக்கணும், எப்படி அந்த கேட்டலாக்ல பிரைஸ பாக்குறதுக்கு சொல்லி கொடுக்கணும், எம்வி ஷாப் எங்க எங்க இருக்குன்றது சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் சர்வீசிங். இதெல்லாம் செஞ்சாதான் உங்க வியாபாரம் வளர்ச்சி அடையும். நீங்க இதெல்லாம் இருங்க நான் முடிச்சிடறேன். ஓகேவா? ஆளுங்களுக்கு உங்க ஏபிஓஸ்க்கு உங்க கஸ்டமர்ஸ்க்குலாம் எங்க எம்ஏ ஷாப் இருக்குன்னு சொன்னாதான் அவங்க போய் எம்ஏ ஷாப்ல அடுத்த வாட்டி ப்ராடக்ட் சொந்தமா வாங்கிப்பாங்க. அடுத்தது ஒரு ஒரு ப்ராடக்ட் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அந்த ப்ராடக்ட் பத்தி அவங்களுக்கும் தெரிய வரும், அவங்களுக்கும் வாங்கி பயன்படுத்தணும்னு ஆர்வம் வரும், அவங்களும் வாங்கி பயன்படுத்துவாங்க. அடுத்தது குப்பான்ஸ். இப்ப நம்ம கிட்ட குப்பான்ஸ் இருக்கு. எத்தனை குப்பான் இருக்கு? 6 குப்பான் இருக்கு ஒரு ஏபிஓவா இருந்தா. ஒவ்வொரு குப்பானும் எவ்வளவு? 20 இல்லி. 3 குப்பான ஒரே நேரத்துல பாய்க்கலாம். இன்னொரு 3 குப்பான் எப்ப பாய்க்க முடியும்? 3 மாசத்துக்கு அப்புறம் பாய்க்க முடியும். இதெல்லாம் தெரியணும். நீங்க முதல்ல வியாபாரத்துல வந்து கத்துக்கோங்க. நீங்க மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ புதுசா சேர்ந்த ஏபிஓஸ்க்கு அடுத்தது என்னது? ப்ரொமோஷன். மாதம் நமக்கு வர ப்ரொமோஷன்ஸை ஏபிஓக்கும் சரி ஏபிசிக்கும் நீங்க அறிமுகப்படுத்தணும். காலைல குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறது, ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் அவங்க ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பாங்க, இன்னைக்கு அவங்க பர்த்டேன்னு, அவங்க பையனுக்கு பர்த்டே, அவங்க ஹஸ்பண்டுக்கு கல்யாண நாள், அவங்க 2 பேத்துக்கும் கல்யாண நாள்னு போட்டிருப்பாங்க. விஷ் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீசிங் கூட. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக்கும். ஓகேவா? அடுத்தது எப்படி இருக்கு அந்த ப்ராடக்ட்னு கேட்கறது, அக்கா பயன்படுத்திட்டீங்களான்னு கேட்கறது, அவங்களுக்கு உடனடியா ஆன் த ஸ்பாட் ரிப்ளை பண்றது. இன்னைக்கு மெசேஜ் பண்ணிட்டு நாளைக்கு ரிப்ளை பண்ணீங்கன்னா சில நேரத்துல கஸ்டமர்ஸ் விட்டு போயிடுவாங்க. இவங்க நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்க, இவங்க நம்ம கேட்டா சரியா சொல்ல மாட்டாங்க, நம்ம இவங்க கிட்ட பேச வேண்டாம், வேற ஏபிஓ வேற யாராவது லீடர் தேடிக்குவோம், அவங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிக்குவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. யோசிப்பாங்க. உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, யோசிப்பாங்க. ஆன் த டைம் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டாங்க, ஆன் த டைம் டெலிவரி பண்றது, அவங்க கிட்ட பண்பா பணிவா பேசுறது, இதெல்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் சர்வீசிங். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அந்த கஸ்டமருக்கு உங்க மேல ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் உருவாகும். இவரு ரொம்ப நல்லா நம்ம கிட்ட சர்வீஸ் பண்றாரு, என்னால இவ்வளவு இப்படி கூட பண்ணுவாங்க. நான் ஒருத்தவங்க ப்ராடக்ட் வித்தேன், ஒரு XX வித்தேன். அவங்க எனக்கு ஒரு கஸ்டமர் மூலியமா தெரிய வந்தது. XX வித்தேன். அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் மெசேஜ் பண்ணி கேட்பேன், ஆண்டி சாப்பிட்டுட்டீங்களா, வைட்டமின்ஸ் இன்னைக்கு மணி 1 ஆச்சு 2 ஆச்சுன்னா, ஆண்டி லஞ்ச் சாப்பிட்டுட்டீங்களா, லஞ்ச் சாப்பிட்டுட்டு XX சாப்பிட்டுட்டீங்களான்னு. ஐயா நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்பீங்களா ஐயான்னு கேட்பாங்க. அவங்க மூலியமா எனக்கு 2 கஸ்டமர் வந்தாங்க தெரியுமா? சோ நீங்க நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணீங்கன்னா கஸ்டமர் உங்ககிட்ட நல்லா அணுகுவாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும், நம்பிக்கை உருவாகும், மத்த கஸ்டமர் இன்னும் அவங்க தேடி தருவாங்க. அவங்க ஏபிஓவா கூட இருக்க மாட்டாங்க, கஸ்டமரா தான் இருப்பாங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் அவங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. நீ எம்வி செய்ய போறியா, இல்ல நீ எம்வி ப்ராடக்ட் வாங்க போறியா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, அவங்ககிட்ட வாங்க, நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு உங்களை அறிமுகப்படுத்துவாங்க. சோ அதுக்கு நீங்க சர்வீசிங் பாண்டாயா இருக்கணும். நல்லா பாண்டாயா கூட கத்துக்கணும். அதை தொடர்ச்சியா செய்ய பார்க்கணும். ஒரு நாள் செஞ்சுட்டு 2 நாள் 2வது நாள் 3வது நாள் செய்யாம இருக்கக்கூடாது. ஓகே. அடுத்தது என்னது? 4வது
என்னது மீட்டிங். மீட்டிங்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப எல்லாருமே நம்ம கிளாஸஸ் தான் சொல்றோம். ஓகே, கிளாஸஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விதமா பிரிக்கலாம். ஒன்னு வீக்லி மீட்டிங்ஸ் இருக்கும், வார வாரம் நீங்க போய் கத்துக்கிற கிளாஸஸ் இருக்கும். இந்த மாதிரி ஜூம் கிளாஸஸ் இருக்கும். அடுத்தது ஹோம் கிளாஸ், வீட்டிலே உங்க வீட்டிலேயே நீங்க டெமோ செஞ்சு டெமோ கத்துக்கிறது. உங்க ஆப்லைன் கூப்பிட்டு உங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்க கத்துக்கலாம். அடுத்தது செமினார் வைப்பாங்க, ரேலி வைப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்க போயிட்டு கிளாஸஸ் கத்துக்கலாம். மீட்டிங் ரொம்ப முக்கியமானு கேட்டீங்கன்னா இந்த 4 விஷயமும் நான் ஏற்கனவே சொன்ன 4 விஷயமும் நீங்க செய்யணும்னா மீட்டிங் ரொம்ப முக்கியம். வார வாரம் நீங்க கிளாஸ் போய் நீங்க கத்துக்கிட்டாதான் ப்ராடக்ட பத்தி கத்துப்பீங்க. வார வாரம் நீங்க கிளாஸ் போனாதான் ப்ராடக்ட பத்தி கத்துக்குவீங்க. உங்க ஸ்கில்ஸை நீங்க இன்னும் வளர்த்துக்க முடியும். அங்க ஏதாவது பாயிண்ட் சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட்ஸ் நீங்க இது வரைக்கும் பேசியிருக்க மாட்டீங்க, அதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அங்க கத்துக்கிட்டாதான். உங்களுக்கு நல்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் தரமா. ப்ராடக்ட் போய் நீங்க மீட்டிங்ல கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஏதாவது வீடியோ எடுக்க முடியும். அங்க டெமோ நல்லா காட்டுவாங்க, அதை வீடியோ எடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்ப முடியும். சேல்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய எமரல், நம்மளுடைய டைமண்ட்ஸ்லாம் அங்க மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. அது மூலியமா உங்களுக்கு மோட்டிவேட்டடா இருப்பீங்க நீங்க. ஓகேவா? வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா மீட்டிங்க மிஸ் பண்றவங்க யூ கேனாட் சக்சீட் இன் எம்வே பிசினஸ். நான் வந்து ஒளிவு மறைவா எதுவும் பேச விரும்பல, டைரக்டா மட்டும் சொல்றேன். மீட்டிங் வராதவங்க யூ கேனாட் சக்சீட் இன் எம்வே பிசினஸ். யூ நீட் டு அட்டெண்ட் மீட்டிங். இன்னைக்கு எனக்கு மீட்டிங் வர முடியாது சிஸ்டர், தலைவலி சிஸ்டர், காய்ச்ச சிஸ்டர். இன்னொரு காரணம், ரொம்ப சூப்பரான காரணம் சொல்லுவாங்க. மழையா இருக்கு சிஸ்டர், என்னால மீட்டிங் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. மழை என்ன காடிக்குள்ளேயா பெய்யுது? காடிக்கு வெளியே தானே பெய்யுது. காடியில தானே மீட்டிங் வர போறீங்க. இந்த மாதிரி ரொம்ப சிலியான ரீசன்ஸ் கொடுப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி கொடுக்காதீங்க. இஃப் யூ வாண்ட் டு சக்சீட், வியாபாரத்துல சாதிக்கணும், வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சிலியான ரீசன்ஸ் கொடுக்காதீங்க. அடுத்தது ஹோம் கிளாஸஸ். நிறைய உங்களோட ஆப்லைன், உங்க பிளாட்டினம் ஹோம் கிளாஸ் நடத்துவாங்க, வாங்கன்னு கூப்பிடுவாங்க, போங்க. வாரம் தவறாம போங்க. அங்க நீங்க போகும்போது உங்க ஆப்லைன் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. நீங்க இன்னைக்கு எம்சியா இருங்க, நீங்க இன்னைக்கு டெமோ செய்யுங்க அப்படின்னுவாங்க. அங்க நீங்க கத்துக்கலாம். நீங்க மீட்டிங்ல வெறும் நீங்க மேபி புதுசா இருக்கலாம், மீட்டிங்ல கத்துக்க முடியாது, ஏன்னா அங்க லீடர் செய்வாங்க. அப்ப நீங்க வீட்டுல காட்டுற டெமோ, வீட்டுல ஹோம் கிளாஸ் நடத்துவாங்கல்ல, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூப்பிட்டு நடத்தும் போது அங்க நீங்க டெமோ காட்ட கத்துக்கலாம். அது மூலியமா உங்க ஸ்கில்ல வளர்த்துக்கலாம். உங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பிளாட்டினம் கிட்ட நீங்க உட்காந்து பேசலாம். மீட்டிங்ல சில நேரத்துல அவங்க பிளாட்டினமோட நிறைய ஏபிஎஸ் வருவாங்க, உங்களால சரியா பேச முடியாது. இதே ஹவுஸ் மீட்டிங்கா இருந்தா அவங்க கூட டர்ம்ஸ் பண்ணி பேசலாம். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு அங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கிளியர் ஆகிக்கலாம். ஓகே, அதுக்கு தான் ஹோம் கிளாஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது செமினார், ரேலி, இந்த மாதிரி போகும்போது, பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது, இப்ப நம்மளோட எம்விலே பாத்துட்டீங்கன்னா அங்கங்க நிறைய என்ன நடத்துறாங்க, ரெக்கக்னிஷன்ஸ் நடத்துறாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்டோட என்னது ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. அதுக்கெல்லாம் போங்க. செமினார், ரேலி மட்டும் இல்ல, எம்வே நடத்துற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், எம்வே நடத்துற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்க்கும் போங்க. போன மாசம் என்ன வந்துச்சு, கட் ரீசெட் ப்ரோக்ராம் வந்துச்சு. அதுக்கு முன்னுக்கு நிறைய ஒவ்வொரு மாசமும் ஒரு ப்ராடக்ட், ஏதாவது ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் போய் கத்துக்கோங்க, எங்க இருந்தாலும் போங்க. டைமண்ட்ஸ் ரெக்கக்னிஷன் வரும், அதுக்கெல்லாம் போங்க. அங்க போகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம எமரல், நம்ம டைமண்ட் பேசுறத விட இன்னும் மத்த டைமண்ட்ஸ், மத்த லீடர்ஸ் எல்லாம் பேசுறது உங்களுக்கு இன்னும் புரிய வரும். மத்த சிச்சுவேஷன்லாம் உங்களுக்கு அவங்க சொல்லும் போது அவங்க வேற சூழ்நிலையில இருந்து வந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும். இன்னும் நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளை பாப்பீங்க. பார்க்கும்போது இன்னும் மோட்டிவேட்டடா இருப்பீங்க, இன்னும் கான்பிடன்ட் வரும் உங்களுக்குள்ள, இன்னும் வியாபாரத்தை செய்யணும்னு அந்த வெறி வரும். என்ன பிரச்சனை வந்தாலும், ஏது பிரச்சனை வந்தாலும், அவங்களே அந்த அன்னைக்கு செமினார்ல பேசணுங்களே அவங்களோட பிரச்சனையும் என் பிரச்சனையோட சிம்பிளா இருக்க, என் பிரச்சனையோட நம்ம பிரச்சனை இன்னும் சிம்பிளா இருக்கு, அவங்க பிரச்சனை இன்னும் பெருசா இருக்கு, அவங்களே தாண்டி வந்து செஞ்சுட்டாங்க, ஏன் என்னால செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்கு இன்னும் ஐடியா வரும், செய்யணும்னு ஒரு வெறி வரும், வியாபாரம் செஞ்சு சாதிக்கணும்னு ஒரு வெறி வரும். ஓகேவா? சோ அதுக்கு தான் கிளாஸஸ் ரொம்ப முக்கியம். அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வியாபாரத்துல சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த 5 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. செல்ஃப் யூஸ் பண்ணோம், செல்ஃப் யூஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் செல்லிங் பண்ணோம், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸ்பான்சரிங் பண்ணோம், ரொம்ப முக்கியம். சர்வீசிங் பண்ணோம், அண்ட் மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சாதான் உங்களால வியாபாரத்துல சாதிக்க முடியும், உங்க வாழ்க்கை தரத்தை மாத்த முடியும். நீங்க பணம் நல்லா சம்பாரிச்சு, நிறைய நேரத்தை சம்பாரிச்சு, சந்தோஷமா உட்காந்துக்கிட்டே எம்வேல பணம் சம்பாதிக்க முடியும். வேணுமா? யாருக்கெல்லாம் இதெல்லாம் வேணும்? அப்போ நீங்க நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் செய்யுங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? நான் அப்படி ஏதாவது உங்ககிட்ட ஹாஷா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. இதோட நான் இந்த டாபிக்கை முடிச்சுக்கிட்டு எல்லாரும் வியாபாரம் செஞ்சு எல்லாருமே சாதிப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாத்தையும் வெற்றியின் உச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எம்சி கிட்ட பாஸ் பண்றேன்.